யாரு கேட்கலான்னு தெரில. நீமா ஆமாம் ஏந்திருமா. தெரியாமல் கேள்வி எல்லாம் கை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு. உங்கள் பேர்? பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. நான் வந்துட்டு பேர் சாரி கவனிக்கல. சாரி, பிளாக் காஃபி லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். சரி. இன்னும் சொல்லவே இல்லை. இல்லை, சொல்லலை. டெக்னிக்காக வாங்கலாம்னு பார்த்தேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு யூ ஹவ் பீன் லைக் ஒரு ஹார்ட் டைமில் எனக்கு வந்து இருந்திருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு யூ. நீங்கள் பண்ண தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு ஆஸ் யூ சேட் லைக் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் எனக்கு வந்து வழி காட்டியிருக்கீங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ மேட் த சேம் மிஸ்டேக்ஸ். கோவம் வரும் அண்ட் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நானும் பேசுவேன். பட் இப்போ வந்து ஐம் டூயிங் குட். லைக் எமோஷனல் ஆகிறேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி இன்சைட். ஸோ ஐம் டூயிங் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். அண்ட் இந்த வீக் நீங்கள் வந்து இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது ஐ வாஸ் டாக்கிங் ஆன் மை இன்ஸ்டாகிராம். சும்மா எல்லாரும் போய் கேளுங்க அப்படிலாம். அண்ட் தென் ஐ வாஸ் ஹேவிங் மை லைக் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் செம்ம எமோஷனல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டேன் இன்ஸ்டாகிராமில். அண்ட் தென் யூ சென்ட் மீ ஏ வாய்ஸ் நோட். நீ தானே அது? நான் தான். ஸோ அது எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணலை. பட் யூ சென்ட் மீ தட் அண்ட் ஐ தாட் லைக் மேபி ஒரு நாள் நம்ம வந்து இவரை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் த சேம் வீக் டாக்கிங் டு யூ. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படி நான் யோசிச்சதும் கிடையாது. இப்போ நடக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. யூ ஆர் டூயிங் லைக் அந்த டவுன் டு எர்த்தாக இருக்கீங்க. எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ டு லைக் யூனோ உங்களோட எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் பேசுறது நான் கேட்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ இஸ் பிகாஸ் யூ ஆர் டவுன் டு எர்த். ஸோ இப்போ சீன் போடாத. நீங்கள் போட மாட்டீங்கன்னு தெரியும். தட்ஸ் வை that's why what you want to say. That's why I follow you. That's why I listen to me on Spotify. Yeah, that's why I listen to you. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. ஏன் லாஸ்ட்ல சொல்லுவேன்னு சொன்னீங்க? Because first எனக்கு தெரியல என்னோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு. Because 5 days முன்னாடி தான் உங்களுக்கு நிஜமால ஞாபகம் இல்ல பிரவீனா. சரி, ஞாபகம். அதனால தான் பஞ்சா கடைசில சொன்னா பிரவீனா நீங்களா அப்படி சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? நேத்து நைட்டு தான் அவன் மெசேஜ் அனுப்பிச்சான் அந்த பையன் மெயில். அவனுக்கு நான் ரிப்ளை அனுப்பிச்சு இதோ இவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேரே எனக்கு கார்த்தீஸ்வரன் இப்போதான் தெரியும். கீர்த்தீஸ்வரன் வாட் இஸ் இட்? கார்த்தீஸ்வரன் ஞாபகம் இல்லை பிரவீனா. பட் ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஏதாவது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்கும்போது மெசேஜஸ் போகும்போது ரேண்டமாக ஓப்பன் பண்ணும்போது அன்றைக்கி நீங்கள் ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன் இவன் வந்து இப்படி அடிச்சு போனா அவன் வந்து அப்படி அடிச்சுட்டு போனாலாம் போட்டுதானே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதான் இப்போ அதான் கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்படி தான் இருப்பேன் பிரவீனா, மாற மாட்டேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, ஒரே ஒரு क्वेश्चन கேட்கவா? ஸோ ஒன் ஆஃப் த எபிசோட்ல நீங்கள் சொல்லியிருப்பீங்க யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ட்ரிகரிங் யூ. உங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா ஒரு பர்சன் வந்து உங்களை ட்ரிகர் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற ட்ரிகரில் திருப்பியும் நீங்கள் அந்த தப்பு பண்ண வேணான்னு இருக்கிறத திருப்பியும் பண்ணுறீங்க. ஸோ யூ டோல் லைக் ஃபைண்ட் த ட்ரிகர் பர்சன் யாருன்னு. ஐ ரிமெம்பர் தட் உங்களுக்கு யார் அந்த ட்ரிகர் பர்சனாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். இஸ் இட் ஸ்டில் த சேம் ஆர் யூ ஹவ் மூவ்ட் ஆன்? அதுலேருந்து எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லைக் அந்த எபிசோட்ல நீங்க சொல்லிருப்பீங்க. அதுலேருந்து தெரியுமா? அதுல நீங்க சொல்லிருப்பீங்க லைக் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க அந்த மாதிரி. இல்லைப்பா, இப்போ நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ எங்கள் அம்மா என்ன ட்ரிகர் பண்ணுறாங்க, அந்த பர்சன் எங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடணும், ஷட் பண்ணிடணும். அது நம்மளால முடியாது. சம் ரிலேஷன்ஷிப் கோ எக்ஸிஸ்ட். யூ ஹாவ் டு சேஞ்ச் த வே யூ ரெஸ்பாண்ட். யூ கான்ட் லைக் strike off people from life, be it a wife or husband or amma or குழந்தைங்க, they will remain that person. You can choose not to respond the way that you used to. I choose not to respond the same way. Yes, sometimes I still get அவங்க ட்ரிகர் பண்ணி என்கிட்ட எதிர்பார்க்குற ரியாக்ஷனை கொடுப்பேன். பட் இன் ஃபியூ மொமெண்ட்ஸ் நான் வந்து அதில் நம்ம இது மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டோம் நான் அவாய்ட் பண்ணுவேன்.
ஸோ நான் என்ன தான் மாற்றிக்க முடியும்? அதே மாதிரி அது மாதிரி பண்ணுறாங்கன்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டு போக முடியாது. அது என்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், தம்பி தங்கச்சியாக இருந்தாலும் சரி, சில டைமில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாகவே இருக்காது. நம்ம என்ன வானத்தை போல வீட்டிலே வாழ்ந்துனுக்கிறோம். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும். பட் ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே தட் ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் பிஃபோர். சூப்பர் பிரவீனா, இப்போ உங்கள் பேர் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பியாகவே இருங்க. அண்ணா இங்க எங்க ஆயிடா தம்பி. ஏய் என்னடா ஆசிப் ட்ரெஸ் மாத்திடும். ரெட்டை கதிரே எழுந்துரு, நீ எழுந்துரு. ஐயோ அபீஸ் ஒரே மாதிரி இருக்கீங்கடா. இது வேறயா? ரமேஷ் சுரேஷ் செல்லுப்பா, உன் பேரு? உட்கார்றா. ஹாய்ண்ணா, நான் வந்து விதுஷ். மை நேம் இஸ் விதுஷ். மை நேம் இஸ் வாட்? விதுஷ். விதுஷ். ஹாய் விதுஷ். ஓகே. ஐயோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், மைக் அடிச்ச உடனே என்ன பேசுறேன்னு தெரியல. ஓகே, ஹியர் கோஸ். நான் இப்போ பாட்காஸ்ட் வந்து நான் டெய்லி பேசிஸில் கேட்டே இருப்பேன். லைக் நீங்கள் டெய்லி போடும் போதெல்லாம் லைக் மண்டேஸ்லாம் எனக்கு வந்து நான் டெய்லியே போட மாட்டேன். மண்டேஸ்லாம் எனக்கு எப்படின்னா வந்து டெய்லி மண்டேஸ் கேட்பேன். நீங்கள் சம்டைம்ஸ் டிலே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் மண்டே. ஓ என்ன இப்போ குத்தி காட்டுற? ஐயோ அப்படிலாம் ஒன்றும். ஆமாம் நான் டிலே பண்ணுவேன். ஆமாம் டிலே பண்ணுவேன். சாரி செல்லுப்பா. ஸோ வந்து எப்போவுமே காலேஜ்லேருந்து வரப்போ அதுதான் கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் 2024 நீங்கள் அப்புறம் நிறுத்தி கருப்பு படத்துக்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு உக்காந்துட்டீங்க. அப்போது நான் இந்த கருப்பு படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். உங்கள் படம் ப்ளஸ்ஸு சூர்யா படம். அண்டு நான் வந்து ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடிச்சு மிரட்டி கூட்டிட்டு போனாங்களா? இல்லை நான் எனக்கு போயாவனா நான் வந்து யோசிச்சு நான் அப்படியே டிக்கெட் வந்து ரொம்ப தைரியமாக ஃபஸ்ட்டே 2 ஷோ டிக்கெட் புக் பண்ணி கருப்பனே வாரு பையன்லாம் வந்து ரொம்ப ஹைப்பில் இருந்தேன். நைட்டு பார்த்தா படம் ரிலீஸ் வந்து டிலே ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னடா அப்படின்னு அப்புறம் வந்து நான் லீவ்லாம் போட்டிருந்தேன் தைரியமாக. அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆஃபீஸில் உட்காந்து 12 மணிக்கு இங்கே அந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா அந்த ரிதம் படத்தில் வர பாட்டி மாதிரி ரொம்ப நல்லவே நீ உனக்கு எங்கே இவ்வளோ கஷ்டம் நடக்குது, கொஞ்சம் நல்லது நடக்கலாம் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டான். பட் ஆனால் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுனால நான் போக முடியல. ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டேன். ஆஃபீஸில் உட்காந்து திரும்ப அதே அடுத்த நாளே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே அப்படியே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் 6 மணிக்கு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து போய் டைரெக்டாக சத்யம் தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு ஒப்பான ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் உங்களுக்கு எமோஷ்னலாக ஸ்டோரிலாம் போட்டேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரில எனக்கு. ஸோ அதுக்கு வந்து மே மாதம் 15 தான்டா இருக்கேன். இன்னும் ஆகஸ்ட் 10-9 வரைக்கும் வரணும்டா. சொல்கிறா? இல்லை அவ்வளோதான். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். சூப்பர் தம்பி. தேங்க்ஸ் ஃபார் கருப்பு, தேங்க்ஸ் ஃபார் பச்சை சட்டை. அண்ட் படம் வந்ததுனால சரி ஓகே அடுத்து இன்ஃப்ளூயன்சரா? இல்ல ஐயா. ஓ இல்ல யார ஒரு சந்தேக கண்ணோட என்ன பார்க்க வச்சிட்டாங்கடா. நீ நீட்டி மழைக்கு சொல்லும்போது சரி பெரிய ஒரு கதை ரெடி பண்றானே. தேங்க்ஸ் தம்பி. ஃபிலிம் எடிட்டர்னு சொன்னேன் அதான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்புறம் என்ன அவர் பேர் ரஜினிகாந்தோட படம் பண்ணி மாஸ் பண்ணிருப்பாரு. பாட்காஸ்ட்லாம் திரும்ப பண்ணுவாரானா இருங்க பாய்னு இப்போ பாட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பர் தேங்க்யூ. ஜாலியாக போட்டே இருங்க, நானும் கேட்டே இருப்பேன். இப்போ ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் பாட்காஸ்ட் கேட்டு. எங்க நீ எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற? நான் வந்து ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் சலிச்சுக்கிறேன். அப்புறம் போட்டிங். சரி தம்பி ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு பாயிண்ட்ல சார் ரொம்ப டைட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டே இருந்தேன் உட்காந்துட்டீங்க நீங்கள் தான். இல்லை நான் நல்ல வேலை உட்காந்து யோசிச்சிருந்தேன். ஃபுல் கேள்விக்கு நின்றுந்தோம்னா டயர்டாக தான் இருக்கும். பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். தேங்க்ஸ் நோட். சூப்பர் தம்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ரைட் சைடு இங்கே இப்போ ஆல்ரெடி மைக் கையில் வச்சிருக்கீங்களா? ஏய் நீ அண்ணா ரைட் சைடுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டே மைக் கொடுக்குற? நான் தான் மைக் வச்சிருந்தேன். ஹாய்மா வெயிட் பண்றேன். சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு Spotify காம்பன்சேட். சொல்லுங்கம்மா உன் பேரு? என் பேர் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. எஸ் அனுஸ்ரீ. அதான் நான் சொன்னேன். அனுஸ்ரீ. நானும் அதாம்மா சொல்கிறேன். மைக்கில் இங்கே பாரு ஸ்பீக்கர் பக்கத்தில் இருக்கேன்ல. உன் பேர் அனுஹாசன். அப்படி சொன்னாதான் தப்பு. அனுஸ்ரீ அதுதான் சொன்னேன். 4 இயர்ஸ் முன்னாடி அனுஸ்ரீ. லைக் 4 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வீட்டில் விசேஷம் டைம் அப்போ ட்விட்டரில் ஒரு Q&A மாதிரி போட்டிருந்தீங்க. அதில் வந்து நானும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தேன். லைக் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, உங்களை மாதிரி பேசணுன்னு ஒரு ஆசை அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. விச் வாஸ் டோட்டலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சரி எல்லோரும் கேட்குறாங்க, நம்ம லக் இருந்தால் நம்ம போடுவோம், லக் இருந்தால் அவர் பதில் சொல்வார் அப்படின்னு நினச்சேன்.
அண்ட் இப்போவும் ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ இன் மை ஃபோன். உங்களை எப்படியாவது நேரில் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ. அண்ட் எப்போல்லாம் நான் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்கேனோ, ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டாக இருக்கேனோ, அப்போல்லாம் வந்து சாங்ஸ் ஹெல்ப் பண்ணதை விட உங்கள் பாட்காஸ்ட், உங்கள் ஸ்பீச்சஸ் ஹெல்ப் பண்ணது தான் அதிகம். பிகாஸ் ஒன்னொன்றுமே ஐ கேன் ரிலேட் டு இட். அண்ட் ஆல்சோ இஃப் டைம் பெர்மிட்ஸ் ஐ ஹாவ் 2 questions to ask. எஸ் ப்ளீஸ். ஒன் வந்து உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஒரு ஆர்ஜேவாக பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கொமெடியனாக பார்த்தோம், அப்புறம் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர்னு உங்களை பல பரிமாணங்களில் பார்த்தோம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னாக இருந்திருக்கும். ஸோ இப்போது ஆர்ஜேலேருந்து கமெடியன் ஆகும்போதிலும் சரி, கமெடியன்லேருந்து ஆக்டர், ஆக்டர் டு டைரக்டர், இப்படி ஒரு ரோல் ஷிஃப்ட் ஆகும்போதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு லைக் எது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு மோட்டிவேஷனாக, உங்களுக்கு எது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு? அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஷின். அண்ட் நான் இப்போ முன்னாடி சொன்னதுக்கும் இந்த செகண்ட் கொஷனுக்கும் ஒரு இது இருக்குது, விச் இஸ் ஐ வாண்ட் டு, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட தெரியுது. அதான் மைக்குன்னு இல்லை, மைக் இல்லைனாலுமே வந்து வீட்டில் பேசிகிட்டே தான் இருக்கும். வீட்டுக்கு போய் பேசுங்க கொஞ்ச நேரம். ரெண்டாவது கொஸ்டின் சொல்லுங்க. இல்லை ஸோ லைக் பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆனது ஒரு வகையில் அதுதான். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தாமல், ஒருத்தர் மனசை நோகடிக்காமல் பேசுறது, அது சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் நோகடிக்கிட்டா கேள்மா ரெண்டாவது கேள்வியா? அதான் அது வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் புக்ஸ் படிச்சீங்க, இல்லை என்னென்ன இது மாதிரி யாராவது பேசும்போது கேட்டுனே இருப்பேன், அப்படியே கோவம் வராத மாதிரி அப்படியே நிற்பேன், அந்த ஸ்கில் வளர்ந்துடும். ஸோ சி ஃபர்ஸ்ட் திங், நான் 2 கேள்வி புரிஞ்சிடுச்சு. அனுஸ்ரீ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வந்து போரிங். அதுதான் என்னோட ஊந்துதல். என்ன அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப நாள் இருக்க பிடிக்காது. ஒரு வேலை பண்ணுறதுக்கு நான் ரேடியோவில் ஷோ பண்ணும்போது 4 hours ஷோ பண்ணுறதுக்கு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு பாயிண்டில் 4 hours ஷோவை நான் 1/2 hour ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு அந்த வேலை பழகிடுச்சு, எனக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதாவது பண்ணும் போல இருக்கும். நான் நடிக்கும்போது போயிட்டு நடிச்சுட்டு வந்துடுவேன், எனக்கு அந்த ரோல் பிடிக்கல. ரொம்ப ஈஸியாக இருந்தது, என்ன நல்லா நடித்தா தானே கஷ்டம். ஸோ நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ புஷ்ட். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். அந்த இடத்துல என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனக்கு ஐ வாண்ட் புஷ் மை லிமிட்ஸ். எனக்கு அப்போ நான் எக்ஸைட்டடாக ஃபீல் ஆவேன், க்யூரியஸாக இருக்கும், எனக்கு புதுசாக எதாவது பண்ணணுன்னு இருக்கும். நல்லா வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். நல்லா வரல அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணால் வரல. நான் ஒரு டிவி சேனலில் போய் ஷோ பண்ணேன், மொக்கையாக பண்ணேன். ஸோ திருப்பி இன்னொரு டிவி சேனலில் ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு போனேன்னா, நம்ம மொக்கையாக பண்ணோம், செமையாக கற்றுக்கணும் இந்த ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 26 எபிசோட் பண்ணேன். ஒரு 15வது எபிசோடில் நான் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் டிவிக்கே போகல, ஏன்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னோட ஸ்டைலில் இல்லை. பட் ஐ நோ ஹவு டு டூ இட். இப்போ எனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னா என்னால் ஒரு சேனலில் போய் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எனக்கு பண்ண தெரியும். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். நம்ம எல்லாரையுமே வந்து மந்தமாக்கிடாது. என் கூட வேலை செஞ்ச சில பேர், நான் சொன்னல வினிதா, நானும் இந்த 2006 ஆரம்பிக்கும் போது வேலை செஞ்ச சில பேர் அதே வேலையில் அன்ஹாப்பியாக இன்னும் இருக்காங்க. ஹாப்பியாக இருந்தால் தப்பு கிடையாது. ஹாப்பியாக இருந்தால் ஒரே வேலை, நான் தான் சொன்னேன், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது நல்லாயிருக்கும். பட் அன்ஹாப்பியாக புலம்பிட்டு அப்போ இந்த வேலையை பண்ண வேணாமே, வேறு எந்த வேலை வேணாலும் பண்ணலாமே. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது போர் அடிக்கும், புதுசாக பண்ணுறது பிடிக்கும். செகண்ட் திங், ஹர்ட் பண்ணாமல் பண்ண ரொம்ப கஷ்டம். அது நானே இப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. இப்போ ப்ராப்ளி இதுலேருந்து இருக்கிற யாராவது ஒருத்தனே நைட் இன்ஸ்டாகிராமில் அனுப்புவான், நீங்கள் அந்த அனுஸ்ரீ கிட்ட அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல அனுப்புவான். ஸோ எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு அது சென்சிட்டிவாக, கரெக்டாக, சென்சிபிளாக இருந்தது அப்படின்னா வெளில சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அண்ட் ஆஸ் மச் அஸ் ஐ கேன், ஐ அவாய்ட் டபுள் மீனிங் திங்ஸ், பாடி ஷேமிங் ஜோக்ஸ், பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஜோக்ஸ். நீங்கள் நான் டைரக்ட் பண்ணேன், நான் எழுதின எல்லா படத்துலையுமே பொலிட்டிக்கலி ரைட்டாக இருக்கணும்னு பார்ப்பேன். சில நேரங்களில் அதை மீறியும் சிலது ஸ்லிப் ஆகும், நான் வந்து சாரி கேட்டுருவேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துப்பேன். ஸோ சில நேரத்தில் வந்து நம்மளை மீறி போகும். பட் மற்ற எல்லா நேரத்துலையுமே ஐ திங்க் ஐ எம் அண்டர் கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், இட் வில் ஆல்வேஸ் பி பொலிட்டிக்கலி ரைட் திங்ஸ். ஒரு ஸ்டேஜில் பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் நான் ரியலைஸ் பண்ணிடுவேன். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ப்ராக்டிஸில் வரும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நானும் இப்படி இல்லை, பட் ஐ டியூன்ட் மை செல்ஃப் டு பி தட் பர்சன். ஏய் அனுஸ்ரீ, போதும் அனுஸ்ரீ, எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ என்ன சொல்லுமா? இல்லைண்ணா, இப்போ நானுமே வந்து உங்களை மாதிரி பேசணும் அப்படின்னா அதான் பேசுறியே எவ்வளோ வளர்த்துக்கணும், லைக் என்னென்ன கற்றுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. தினமலர் 4 ஸ்பூன்
தினத்தந்தி 7 ஸ்பூன், தினகரன் தேவையான கலவை, எதுவும் கற்றுக்கலாம் வேணாமா. நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து சில விஷயம் நம்மளால் பேச முடியும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நல்லா பேச தெரியும் அதனால் பேசினே இருந்தீங்கன்னா ஐயோப்பா இவ பேசிட்டு அனுஷ்டிடா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. யூ நீட் டு நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்கள் பேசுகிற ஆளுக்கு ஆப்போசிட்டில் ஆளுக்கு நீங்கள் பேசுறது முதல்ல பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஷோவை முடிச்சுப்பேன், தொங்குதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும். நல்லா பேசுவேன். நீங்கள் பேசினே இருப்பீங்களா வீட்டில் பேசினே இருந்தானே அவ்வளோதான், என் வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம், அப்படி இருக்க முடியாது. ஐ திங்க் யூ நீட் டு ரீட் அ லாட், வாட்ச் அ லாட். நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஏதாவது ஒன்று காமனாக கனெக்ட் ஆச்சுன்னா யூ மேக் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தம் ஆர் கிரேட் கான்வர்சேஷன் வித் தம். ஸோ நிறைய படிங்க, நிறையா தெரிஞ்சுக்கோங்க. படிக்க முடியல அப்படின்னா பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு விஷுவல் மெமரி இருக்கும், பார்த்ததை ஞாபகம் வச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த படிக்கிறது பிடிக்கும், கேட்குறது பிடிக்கும். அனுஸ்ரீயோட 1/2 hour பேசியிருக்கோம் நம்ம. சூப்பர் அனுஸ்ரீ, தேங்க்யூ.